ஆரம்பிக்கலாமா? வேண்டானா விடவா போற? ஆரம்பி. தலைவர், முதல்வர், இப்போ அப்பான்னு சொல்றாங்களே. கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க. ஒரு சின்ன கரெக்ஷன், இனிமே நம்மளை அண்ணான்னு கூப்பிடு. சரிங்கண்ணா. முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர்னு அழைக்கிறாங்க. முதலமைச்சர்னா யாரு? கும்பா. போலீஸுக்கு என்னெல்லாம் வச்சிருந்தா கும்பா. எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையாளி. என் வீட்டுல கக்கூஸ் அடைச்சிக்கிச்சு, என் வீட்டுல சாக்கடை அடைச்சிக்கிச்சு, யாரை கூப்பிடுறான்? எம்எல்ஏவை கூப்பிடு, எம்எல்ஏ மந்திரியை கூப்பிடு, மந்திரி முதலமைச்சரை கூப்பிடு. என் வீட்டு சாக்கடை அடைச்சிச்சுன்னா இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல, மோரே கனவில பாடுறான். இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்பா யாராப்பா? யாரா நீ? நான் தான்ப்பா உன் பிள்ளை. பிள்ளையா? ரேவதி பிள்ளையாடா? அப்பா வசந்தி பிள்ளையா? அப்பா கௌசல்யா பிள்ளையாடா? அப்பா என் பொண்டாட்டி பக்கத்துல இருக்காடா. போற தமிழ்நாடு முழுக்க பாத்தியா எங்க தளபதி எவ்வளவு நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஊபியா இருக்கவே பெருமையா இருக்குடா. ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன். நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கிறேன். நீ இதெல்லாம் பேசினேங்கிறதே மறந்துடுறேன். பேசாத திரும்பி போயிடு, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். கல்வி, குறிப்பா பெண்களுக்கான கல்வி குறித்து தொடர்ச்சியா பேசுறீங்க, நிறைய திட்டங்களையும் அறிவிக்கிறீங்க. இந்த 4 வருஷத்துல என்ன மாற்றத்தை உணர்ந்திருக்கிறீங்க? உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. நாம ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்து கல்விக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அரசாங்கம் இருக்குல்ல, அது நீயும் நானும் நடத்துறது இல்ல, இது ஒரு சிஸ்டம். இப்போ இந்த பிரைவேட் காலேஜ், பிரைவேட் ஸ்கூல்ல நடத்துறாங்கல்ல, அதுல பாதி பேர் நம்ம கட்சிக்காரங்க. முதல்ல நம்ம கட்சிக்காரங்க தான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணற அவசியம் இல்லம்மா. சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணா போதும், மீதி தானா நடக்கும். மாமா சொல்லுங்க மாமா. கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. இது அது இல்ல. ரூவா இருந்தா புடிங்கிடுவானோ, ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். இதனால ஏராளமானவங்க பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? பயனடைஞ்ச பல பேர் பேசுற வீடியோக்களை நீங்களே கூட பார்த்திருப்பீங்க. வெளிவாயா செப்பல் எடுத்து அடிக்கிறவங்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டீங்களா, வெளியே வரதான போறேன். பெண்களை பத்தி தப்பா பேசி பெண்கள் கிட்ட எப்படி வீடு வீடா வந்து ஓட்டு கேட்பீங்க? மானம் கெட்டவனாங்க. அவன் பாப்பாக்கா வெக்கம் கட்ட பையன். அவன் இன்னைக்கு நேத்தா இப்படி இருக்கான், அப்பையில இருந்து இப்படிதான். அவன் பரம்பரை புத்தி அதானே. இந்த திட்டங்களால முன்னேறினவங்க எனக்கு கடிதம் எழுதுறாங்க. டே உலக வாயா, வர்ற 13ஆம் தேதி என் உடம்புல தலை இருக்காதா? எவன்டி எனக்கு இந்த ஊருக்குள்ள இப்படி லெட்டர் எழுதுறவன்? இந்த ஊருக்குள்ள எவனை விட்டு வச்சிருக்கீங்க? எல்லாரும் என்ன திட்டுறீங்க? கல்விக்காக இன்னும் நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் உடைச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க? முரண்கள் இருக்கா? இவனுங்களோட ஒரு பிரச்சனைனா திட்ட முடியாது, அடிக்க முடியாது, விட்டுட்டு போகவும் முடியாது, சண்டை போட்டுக்கிட்டே வாழவும் முடியாது. இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குப்பா. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன். இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. என் உடம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையா தான் பார்க்கிறேன், முரண்பாடா நினைக்கிறது இல்ல. அவங்களை நினைச்சா அரபு நாட்டு அடிமைகளை விட தலித்தா ரிசர்வா நாற்காலியில் உட்கார வச்சா அவங்க நம்மள மாதிரி ஆயிடுவாங்களா? சோசியல் மீடியாலாம் பாப்பீங்களா? ஓய்வு நேரங்கள்ல பார்க்கறது உண்டு. ஆட இவ மட்டும் இல்லப்பா, எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி வயசான கட்டை கொண்டு இருக்குதுப்பா. அறுத்து தொலைக்கிறானுங்கப்பா. செய்திகளை விட மக்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்பேன். தீயதை விளக்கிட்டு நல்லதை எடுத்துப்பேன். கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாடா கிளிக்கிறது. பொதுவா சோசியல் மீடியாக்கள்ல நிறைய உணவு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வருது. நிறைய பேர் ஹோட்டலுக்கு போய் ஃபுட் ரிவ்யூ போடுறாங்க.
இளம் தலைமுறையினர் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது முதைய ஃபிட்னஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு பேச்சுக்கு சொன்ன மாஸ்டர். என்ன தமிழ் சட்டை தமிழ் சட்டை தவளை வெளியே வரும்டா, தவளை குட்டி கூட வெளியே வர மாட்டேங்குது. எங்க வாங்க என்ன வெயிட் தூக்குறாம, என்ன வெயிட் தூக்குறா அங்க பாரு என் பழைய உடம்ப பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை கட்டிங்ஸ் இருக்குன்னு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சம்பந்தமா நிறைய செய்திகள் இப்பெல்லாம் வருதே. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நம்ம உடனடியா ஆக்ஷன் எடுக்கிறோம். வெரி வெரி குட், நல்லா சமாளிக்கிறப்பா. அரசியல்வாதி இல்லையா? பாலியல் குற்றங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கு சட்டமன்றத்துல நானே சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன தீர்ப்பு சொன்னீங்க? வழக்கமான தீர்ப்பு தான். என்ன? கெடுத்து அவனையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன். அப்படி இல்லன்னா 2000 ரூபாய் பஞ்சாயத்துக்கு அபராதம் கட்டணும்னு சொல்லிட்டேன். இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியாகும்.